ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அது பொரி வச்சு செய்ய போகிறேன். பொரி பர்ஃபி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப பொருள் கூட தேவையில்லை, கொஞ்சமான பொருள் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அரசியலோட பொரி எடுத்துன்னு இதை லைட்டாக நான் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப வறுக்கக்கூடாது, சும்மா அந்த பொரி சூடாகி கையிலேருந்து உடைக்கும் போது உடையறவுல இருந்தால் போதும். அந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஒரு அரை கப் ஒரு வேர்க்கடலை. இதுவும் நம்ம ரொம்ப டார்க்காக வறுக்கக்கூடாது, லைட்டாக சூடான போதும். வறுத்து அது ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். கொஞ்சமாக கோடம்பு சேர்த்துருக்கேன். இதுவும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இது மூணுமே ஆறட்டோன்னு பிளேட்டில் ஆறட்டோன்னு விடலாம். ஒரு அரை கப் அவ்வளோ சர்க்கரையை 2 ஏலக்காய் போட்டு ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தோல் உரிச்ச வேர்க்கடலை கோடம்பி ஃபஸ்ட்டு போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா பொரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைஸாக அரைக்கணும். அதனால் கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகணும். அது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரை பவுடர் நம்ம ஜலிச்சிக்கலாம். ஏதாச்சும் திப்பை இருந்தால் அது வந்துடும், அதனால் அதை எடுத்துக்கோங்க. இது மாதிரி பெரிய பெரிய சர்க்கரை எல்லாம் இருக்கும், அதை எடுத்துடுங்க. இப்போ அதே மாதிரி பொரி வேர்க்கடலை கோடம்பி அதே மாதிரி ஜெலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபைன் பவுடர் வேணும் இந்த பர்ஃபி செய்ய, அதனால் இது மாதிரி ஜெலிச்சு எக்ஸ்ட்ரா கப்பி இருந்தால் திருப்பி இன்னொட்டி போட்டு ஜெலிச்சு நைஸாக ஃபைன் பவுடராக இது மாதிரி ஆகிறோல நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சர்க்கரை பவுடர், கோடம்பி, வேர்க்கடலை பொரியை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பர்ஃபி ஒரு 4 days நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ கெட்டி வேணால், இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சாஃப்ட்னஸ் பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இது 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி நம்ம இது திரட்ட போகிறோம். திரட்டும் போது சைடில் விரிசல் வரும். அதை நம்ம அதை கையை வச்சு லெவல் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சமாக நெய் போட்டு நான் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம பர்ஃபிக்கே மெலிசா வேணும், மெலிசா மோட்டா வேணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டா வேணுமோ அந்தளவுக்கு நெய் திரட்டிக்கோங்க. சைடு இந்த மாதிரி விரிசல் மட்டும் கை வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ லெவல் பண்ணிவிட்டு திரட்டிட்டு நம்ம சைடில் இந்த விரிசல் வளர்த்து நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பர்ஃபி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அதனால் இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எட்ஜஸே நம்ம அப்புறமா பேடா ஷேப்பில் ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம். இது பாருங்கள், பர்ஃபி ஷேப்புக்கு இது கட் பண்ண போகிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் கட் ஆகுது பாருங்கள். டேஸ்ட் எவ்வளோ நல்லா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இந்த பர்ஃபி. நீங்களும் இந்த பொரி பர்ஃபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது பாருங்கள், எட்ஜஸ் கட் பண்ணதை இது மாதிரி நல்லா உருட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல் வச்சுட்டா இது ஒரு பேடா மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.